இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, மதுரை புகழ்பெற்ற நம்ம புது மண்டபத்துல தான் இருக்கோம். முதல்ல இதுக்கு பேர் வந்து புது மண்டபமே கிடையாது. இதுக்கு பேர் வசந்த மண்டபம். 16th செஞ்சுரியில வந்து மன்னர் திருமலை நாயக்கர் வந்து இத கட்டியிருக்காரு. சித்திர திருவிழா எப்படி உலக புகழ் பெற்றதோ, அந்த சமயத்துல வைகை ஆத்துல அழகர் இறங்குறது எப்படி புகழ் பெற்றதோ, மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இந்த மண்டபத்துல தங்குவாங்கன்னு சொல்றாங்க. அது வசந்த காலம் சாமிக்கு வந்து வெயில் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே மன்னர் திருமலை நாயக்கர் வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளேயே அந்த காலத்துல வந்து ஆயிரங்கால் மண்டபம் நிறைய மண்டபத்தை வந்து நம்ம மன்னர் வந்து கட்டினதுனால இதை வந்து ஃபர்ஸ்ட் இதைத்தான் வெளியே கட்டியிருக்காரு இந்த மண்டபத்தை. ஸோ மக்கள் எல்லாமே புதுசா பார்த்ததுனால இதுக்கு பேர் வந்து புது மண்டபம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே காலப்போக்கில் அது எல்லாருக்குமே இதாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இது வந்து பழங்காலத்து வந்து மால்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், இது வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு மாலாவே இருந்திருக்கு. இப்ப நம்ம மாலுக்கு போனோம்னா நம்ம என்ன வாங்குவோம்? இது புது துணி, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்குவோம். அதே இதுதான் அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கடை எல்லாமே இந்த மண்டபத்துக்குள்ள போட்டு அந்த காலத்துல ஒரு மாலாவே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை மாலாவும் நினைச்சு அந்த காலத்துல எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. துணி எல்லாமே டெய்லரிங் அந்த மிஷினு எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப காலப்போக்கில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கடை எல்லாத்தையும் வெளியே பக்கத்துல இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு மாத்திட்டாங்க. கூடிய சீக்கிரமே இதை வந்து புதுப்புலியோட காட்டுவாங்க. பின்னாடி இருக்க நந்தி சிலைக்கு ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதை வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு நான் உங்கள்ட்ட இருந்து விட விட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.